ஒரு முனாஃபிக் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில் கத்தியால் வெட்டினான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்கள். ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு. சகோதரர்களே, 6 மாதங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு خلافத் பொறுப்பை எடுத்தார். ஆனால் நாட்டில் பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, பிரச்சனை வரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஆட்சியை விட்டுக் கொடுத்தார் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2வது காலம், நான் சொன்ன முதலாவது நுபுவத், 2வது கிலாஃபத் முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவது ஒரு காலம் வரும் ஐயாமுல் முலூக், அரசாட்சி காலம். ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மாமன்னனாக முடிசூடப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தம்பி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. the first king, முதலாவது ராஜா இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 20 வருட ஆட்சி, கிட்டத்தட்ட 19 வருட ஆட்சி. சிறந்த சஹாபி. சகோதரர்களே, அங்கதான் முதலாவது பரம்பரை ஆரம்பமாகுது. இஸ்லாத்தை ஆட்சி செய்த முதல் பரம்பரை. முதலாவது பரம்பரை உமையாக்கள், 2வது அப்பாசியர்கள், 3வது உஸ்மானியர்கள், ஒட்டமன் எம்பையர். முதலாவது முஆவியா தான் ரலியல்லாஹு அன்ஹு, முதலாவது மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு மௌத்தாகினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவன் யஸீத் கொஞ்சம் மோசமானவன். எந்த அளவுக்கு என்றால், ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு அவனுடைய ஆட்சியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கர்பலா ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன் ஈராக்கிலே வஞ்சகமாக மக்காவில் இருந்து வரவழைக்கப்பட்டு கர்பலா என்ற இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் மட்டும் வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறாங்க, 20க்கும் மேற்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்து பெண்கள் விதவைகளாக மாறினார். சகோதரர்களே, ஹசனை கொன்றால் சஹாபாக்கள் தாங்குவார்களா? ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக நேசித்த பேரன், இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃபேஸ் கட்டில் இருந்தவர், அதே தோட்டத்தில் இருந்தவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. குதித்து எழுந்தார்கள் சஹாபாக்கள் யஸீதுக்கு எதிராக. ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு. சகோதரர்களே, அந்த தொடரில் மதீனத்து சஹாபாக்கள் தாபியீன்களுக்கும் யஸீதுடைய ஆட்சிக்கும் மத்தியில் நடந்த ஒரு மோதல். கிட்டத்தட்ட 700 சஹாபாக்கள் ஷஹீதாகினார்கள்.